ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். மின்வாரியத்தில் கடந்த திமுக ஆட்சியில் வெளிப்படையான டெண்டர் நடைபெறவில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் பேட்டியளித்த அவர், மின்வாரியத்தில் யார் தவறு செய்திருந்தாலும் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ப்ரீவியஸ் பிஓ எப்படி இருக்குது, மதர் ஸ்டேட் ரேட்டு, இந்த மாதிரி இவங்களாம் வச்சு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வந்திருக்காங்க. எங்கேயுமே வந்து மேனுஃபேக்சர் ரேட்டு, மார்க்கெட் ரேட்டெல்லாம் பார்க்கல. ஸோ டெண்டர் பாலிசி வைஸ் வந்து நிறைய டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய காரணத்தினால தான் தொடர்ந்து கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து ரிவ்யூ பண்ணிகிட்டே வரோம். ஒவ்வொரு இடத்துலையும் பாலிசி வைஸ் டெசிஷன் எடுக்க வேண்டியிருக்கு. எதனால் வந்து சோலாரில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது? சோலார் பவரில் எங்கே போனாலும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தா எங்கேயுமே வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. அன்றைக்கி போன வாரம் மீட்டிங்கில், வெண்டர்ஸ் மீட்டிங்கில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, எங்கேயுமே வெளிப்படைத்தன்மை இல்லை. ஒரு சில புரோக்கர்களுக்கு போய் 25 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு, 30 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு ஒரு மெகாவாட்டுக்கு. ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்சம் 30 லட்சம் கொடுத்தால்தான் அந்த புரோக்கர்கள் வந்து பாஸ் பண்ணப்பட்ட நிலைமையில் கடந்த 5 வருஷமாக இதே உத்தமர் செந்தில் பாலாஜி இருந்த டைம்லேருந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ இதை வெளிப்படைத்தன்மை கொண்டு போகிறதுக்கான வேலையை தான் நாங்கள் செஞ்சுட்டு வரோம்.